வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு பருப்பு செய்ய போகிறோம். அதுக்கு மைசூர் பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டுப்பல் ஒரு 4-5 அதையும் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி 1 அல்லது 2 போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி பெருசாக இருக்கிறதுனால 1 போட்டிருக்கேன். கருவேப்பிலை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூனும் கடுகும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, வதங்கினதும் தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் அதை இதில் சேர்த்துடலாம். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசால் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் பருப்பு, தண்ணி, தேவையான அளவு உப்பு. பருப்பு கெட்டியாக இருக்கணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி எல்லாம் கலந்தாச்சு. அதில் கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில்லையே மைசூர் பருப்பு தான், அதனால் சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பு வெந்து ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே தாளிக்கிறதுலாம் தேவையில்லை, இதுவே போதும். இந்த பருப்பு சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.